நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிறவர். ஒவ்வொரு நாளும் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் அறிந்தவர். ஒருவேளை உலக மனிதர்கள் நம்மை விசாரிக்க மறந்து போகலாம், சொந்த பந்தங்கள் நம்மை விசாரிக்க மறந்து போகலாம். ஆனால் நம்மை உருவாக்கிய தேவன் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. அவர் நம்மை விசாரிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பரம பிதாவானவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் நடத்துகிற தேவன், நம்மை விசாரிக்கிற நம்முடைய தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு, இருதயத்திலே பாரத்தோடு துக்கத்தோடு வாழாதபடிக்கு, நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளை பிரச்சனைகளை தேவ சமூகத்திலே வைப்போம். அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் மீது நம்முடைய பாரத்தை வைக்கும்போது அவர் பார்த்து கொள்வார். அவர் அனுதினமும் நம்மை விசாரித்து நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். தேவ சமூகத்தில் நம்முடைய பாரத்தை வைத்து விட்டோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது, பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுப்பார். ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும் போது ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார்.